குக் கோமாளி சீசன் 5 ஒரு சில வாரங்கள தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல, ஒரு சிலருக்கு இந்த எபிசோட்ஸ் முன்னாடி இருந்த டீம் அளவுக்கு எங்கள திருப்தி பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் நெறைய பேரால சொல்லப்பட்டுட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுதுன்னா, கோமாளிகள்ல உள்ள இருந்த சிவாங்கி ஆகட்டும், பாலாவாகட்டும், இந்த மாதிரியான மெயின் கோமாளிகள்லாம் இல்லாத போற காரணத்தினாலேயும் கூட இந்த விஷயம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இல்லாம இருக்கிறது ஷோவுனுடைய ஒரு பேக் போனே இல்லாத மாதிரி இருக்குது. ஷோவுனுடைய பில்லரே நீங்க தூக்கிட்டீங்க, ஷோ பார்க்கறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த ஷோவில் வெங்கடேஷ் பட் அவர்களோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணல. அவர் எந்த அளவுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த எந்த ஒரு விஷயமே இந்த இடத்துல இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா அவருடைய காதுக்கும் போயிருக்கிற அடிப்படையில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்ததுல இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சிருந்திருக்கிறாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அப்படி அந்த விஷயத்தை அந்த இடத்துல ஷேர் பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த ஷோவில் இருந்து எந்த அளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணாரோ, எந்த அளவுக்கு மக்களை சிரிக்க வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணுவேன். பட் என்னதான் இருந்தாலும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அவருடைய பாணியில பண்ணியிருந்தாரு. நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இது சொன்னது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனிலிருந்து கால் பண்ணி குக் கோமாளி சீசன் 5க்கு நீங்க ஜட்ஜா வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஷோவை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்ச காரணத்தினால நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டேன். ஆனா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு பதிலாக தான் நான் அந்த ஷோவில் கலந்துக்க போறேங்கிற விஷயம் ஆரம்ப கட்டத்திலே எனக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களோட இடத்த நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல, அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல கரெக்டாக எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு இந்த இடத்துல பதிவு பண்றேங்கிற விஷயத்த அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஸோ ஒருவேளை நீங்க குக் கோமாளி சீசன் 5 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உண்மையாலுமே செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுடைய இடத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, டாப் குக்கு டூ குக்கு அப்படிங்கிற ஷோ மூலியமா மே 19ஆம் தேதி மதியம் 12:30 இருந்து அவருடைய பிரசன்ஸ் அந்த ஷோவில் இருக்க தான் போகுது. ஆல்ரெடி ப்ரோமோக்கள்லாம் ரிலீஸ் பண்ண தருணத்தில் ப்ரோமோக்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா குக் கோமாளி சீசன் 5 இது தூக்கி சாப்பிட்டு போகுமா போகாதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.